அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன, இனி இதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சனியுடன் இணைய போகிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் சனியை விட்டு சூரியன் விலகி பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் வக்ரகதியில் திரும்புவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும், மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார். சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் மிக பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நீ இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை சாதகமாகவும் சில சமயம் துரதிருஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் நுழைய போகிறார். ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம். இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படுங்க முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது. ஆனால் முற்பகுதியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்கிரமங்கல யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை. ஆனால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று தனது உச்ச ராசியான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட நவகிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுக்கிரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமரக்கூடிய இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. புதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். இதனால் சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது. இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை 4 கிரக நிலைகளின் கூட்டணியும் 2 கிரக நிலைகளின் கூட்டணியும் உறுதிப்படுத்த போகின்றன. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை நிச்சயமாக விளக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நல்லதே நடக்காது, ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. ஏனென்றால் சில கிரகநிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது கன்னிராசியில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேது நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிக்கு வித்திடக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை. மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி என அனைத்துமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் அதே சமயம் புதன் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் ஏற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் 6ல் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைய இருக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த தடைகள் இந்த மாதத்திற்கு பிறகு முற்றிலும் விலகும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. எந்த விஷயத்தை முயற்சி செய்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ஒற்றுமை இன்மையில நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிக்குங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சனியுடன் ராசியின் அதிபதியும் இணைவது நிச்சயமாக சில சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. எதை செய்தாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தால் நிச்சயமாக பல பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. திட்டமிட்டபடி அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை சுக்கிரன் மிக வலுவாக இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மற்ற துறைகளை விட உச்சபட்ச வளர்ச்சி கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிகவும் அடுக்கடுக்காக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் துறையிலும் சற்று கவனத்துடன் இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் விவசாயத்துறையின் அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே சற்று பணிகள் கடுமையாக இருக்கும். கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குருவும் சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பெண்மணிகளுடைய நீண்ட நாள் கனவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் உங்களால் இயன்ற வரை மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமம் விலகும். அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை அன்னதான உதவி செய்யுங்க. ஏனென்றால் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் இதுபோன்ற உதவிகளை செய்வதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நன்மை நிறையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கேதுவும் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக அதிரடியான மாற்றம் உண்டு.